ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஓகேங்களா? இதுதான். தென் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன பெய்டு சர்வீஸ் இருக்குது அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கன்னட ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? தென் நீங்கள் ஓவராலாக அது ஆட்சன்ஸ் அப்ரூவ்டுன்னு கிடையாது, எவ்ரிபடி, ஓகேங்களா? நீங்கள் வந்து அஃபிலியேட் ரன் பண்ணலாம், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் நீங்கள் இல்லை உங்களோட ஃபேஷன் ரிலவெண்ட்டாக கூட ஒரு வெப்சைட் ரன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆர்டிகல்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்க முடியும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் அதில் ஆஃபர்ஸ் வந்து பார்த்துச்சுன்னா, நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட 10 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங், ஓகேங்களா, லைஃப் லாங் ஜெனரேட்டர்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைசன்ஸ்க்கோட நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா. அதுவே நீங்கள் 30 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா ஜெனரேட்டர்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 பேக்லிங்க் ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஆஃபர்ஸ் எப்போயுமே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணுறது மூலியம் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வெப்சைட் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 பேக்கேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா 7000 ரூபா, 15000 ரூபா அண்டு 25000 ரூபா. ஒவ்வொரு பேக்கேஜ்லையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ். இதில் காமனாக வரக்கூடியது 3த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் நம்ம கொடுத்துருவோம். ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் லைஃப் லாங் கீ ஆக்டிவேஷனோட நம்ம பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா? இந்த 7000 ரூபாய் பேக்கேஜில் இது மட்டும் கவர் அப் ஆகும். தென் உங்களுக்கு எந்த சப்போர்ட் இருக்காது. தென் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு சைட்டில் லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். 15000 ரூபாய் பேக்கேஜில் வந்து எப்படின்னா எல்லாமே கவர் அப் ஆகும். ஸ்க்ராட்ச் இருந்து டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டம் பில்டை எப்படி சைடு ரன் பண்ணுறது, நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். 25000 ரூபாய் பேக்கேஜில் எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு நான் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் அந்த பேக்கேஜோடைய ஒர்க்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது போல் நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் வந்து அவைலபிள் இருக்குங்க. தென் உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபீஸ்க்காண்டி, ஸ்கூல், காலேஜ், மோர் தென் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக எவ்ரிபடி உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் பில்டு வெப்சைட் பில்டு பண்ணாலுமே பண்ணிக்கலாம். இல்லை ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்குமே பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன அக்கௌண்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே வாங்கணுன்றது நான் எங்கேயும் கம்பல் பண்ணலை. எங்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹையர் பண்ண போகிறீங்க, சரிங்களா? தென் ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன அக்கௌண்ட் வந்து பிகினருக்கு நான் கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணவே மாட்டேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அமௌண்ட்டு பிரச்சனை இல்லை, நான் டேரெக்டாக வந்து எங்கிட்ட சோஷியல் மீடியா டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி, அதாவது மானிட்டேஷனான அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹையர் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா? பட் ஆனால் பிகினர் இடத்த உடனே நான் அமௌண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி பண்ணி நான் மானிட்டேஷனான அக்கௌண்ட் நான் வாங்கி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது, சரிங்களா? ஸோ அது நாட் சஜஷன். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பேக்லிங்க் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹை குவாலிட்டி பேக்லிங்க் தான் எல்லாமே டூ ஃபாலோ தான், நோ ஃபாலோன்றது கொஞ்சம் கூட கிடையாது. தென் டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 5000 நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது 5000க்கு 6000 பேக்லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? தென் அது போக ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க 2000 வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போல் சர்வீஸ் தேவையோ அதை நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம், சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்தீங்கன்னா 11:31 ஆகுது. பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஃபேக்காக வருதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, அதனால தான். இப்போ நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்துருச்சு, சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.04 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. வேறு லெவல், சரியா? தென் எஸ்டே நேற்றுக்கு 0.08 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.68 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.26 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடேவில் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, ஆக்சுவலி இந்த டுடே செக்ஷன் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் 0.26 சென்ட்ஸ் இருக்குல்ல, அந்த செக்ஷனில் அடுத்த 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகி காமிக்கும், ஓகேங்களா? அதை ப்ளஸ் பண்ணி காமிக்கும், புரியுதா? தென் அது இன்னுமே துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி காமிக்கும், சரியா? சரி, அப்போது எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடே டாலர் தான் எஸ்டேக்கு மூவ் ஆகும். நைட்டு 12:05 இந்த நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா ரெவன்யூமே எஸ்டேக்கு வந்து மூவ் ஆகிடும். ஆனால்
இப்போது டுடேவும் எஸ்டர்டே வந்து மந்த் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக் கூட ஆகலை. ஆனால் லாஸ்ட் 7 டேஸில் 0.68 சென்ட்ஸ் எப்படி ப்ரூவ் வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது போன மந்த்லேருந்து சம் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி தான் லாஸ்ட் 7 டேஸில் வந்து காட்டும். எப்போயுமே மந்த் ஸ்டார்ட் பண்ணதில் மொதல் 7 டேஸ் மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேஸாக இருக்கும் ரிப்போர்ட். சரியா? சரி, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2.94 இருக்குது. இது நம்ம டிசம்பர் மந்த் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண அமௌண்ட். அதாவது டிசம்பர் மந்த் 1ஆம் தேதி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 1 மந்தில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தாச்சுன்னா $2.94 வந்து நம்ம ஏர்ன் பண்ணது. இன்னும் இதில் வந்து $10 வந்து அச்சீவ் பண்ணலை. $10 வர்ற அன்னைக்கு இதுக்கு வந்து நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ இங்கே லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா 00ன்னு இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு இது போல தான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. தென் சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இன்றைக்கி டுடேவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரெவன்யூ 0.04 சென்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? அந்த 4 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன்ஸ் என்னன்றது இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். கீழே பாருங்கள், பேஜஸ் 1000 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. 1080 பேர் வந்திருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த 1080 பேர் வந்ததால் நமக்கு 0.04 சென்ட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிடைக்கவே கிடைக்காது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளிக்ஸு, ஓகேங்களா? என்னோடய வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 பேருக்கு ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.04 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா? அப்போ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? 1000 பேர் வந்து உண்மைக்குமே 2 கிளிக்கு தான் நடக்குமானா? அப்படி கிடையாது நண்பா. இன்றைக்கி ரேஞ்சில் கூகுளில் பல கோர் அப்டேட் வந்துடுச்சு. ஒரு ஐபி மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆடு ஷோ பண்ணது 6 ஹவருக்கு. புரியுதுங்களா? ஸோ அது போல் தான் நமக்கான ஆடியன்ஸ் வந்து ஒரு டைம் உள்ளே வராங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறாங்கன்னும் போது பேஜ் யூஸ் தான் நமக்கு வருமா தவிர இம்ப்ரெஷன்றது ஒன்று கிடைக்காது. ஓகேவா? சரி, அது இல்லாமல் இம்ப்ரெஷன் எதை பொறுத்து வருதுன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருதுன்னா அந்த டிராஃபிக் உள்ளே வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகும். ஆனால் உள்ளே இருக்கிறாங்க ரைட்டு, ஆனால் அந்த ஆட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும்ல. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஏன் இந்த இடத்த அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்த பாருங்கள், எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஓவரால் எல்லாமே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும், யாராக இருந்தாலும் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் ஆட் பிளாக்கிறது போல் எப்படிடா அந்த ஆடை ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுபோல் தான் நம்ம சைட்டும் கூட. ஸோ எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 90% சிப் டெஸ்க்டாப் ஆடியன்ஸ் இருக்கிறதால எனக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன்றது கம்மியாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு 1000 பேஜஸ் வருது அப்படின்னா 6000 இம்ப்ரெஷனுக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னா ஹை குவாலிட்டி யூசர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். சரியா? சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சொல்லிகிட்ருக்கேன். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. பேஜ் ஆர்பிஎம்ன்றது என்னென்னா, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், என்ன கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறோம், முக்கியமாக இதுதான் 2 தான். நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டு. ஓகேவா? அதுவே யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் டைரன் கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 10x எல்லாமே காட்டும். அதாவது சிபிசி வந்து ஒரு $10, பேஜ் ஆர்பிஎம் வந்து ஒரு $150, அதுபோல் உங்களுக்கு வந்து காட்டும். அப்படிலாம் இருக்குது அப்படின்னா பர் டேவுக்கு $1000 நீங்கள் அசால்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஏன் ப்ரோ நீங்கள் வந்து டைர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா நான் வந்து எனக்கு இப்போதைக்கு ஆடியன்ஸ் மொத்தம் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ நான் இனிஷியலில் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஃபியூச்சரில் நான் டைர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இம்ப்ரெஷன் 768 இம்ப்ரெஷன் இருக்குது. 1000 பேஜுக்கு 1000 இம்ப்ரெஷன் கூட வரலன்னும் போது நல்லா யோசிக்கணும். அப்போ வெப்சைட்டில் அதிகமான அளவு ஆட் வந்து ஷோ பண்ணலாம். நம்ம லிமிட்டாக ஆட் வந்து யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். தென் பேஜ் சிடிஆர் 0.19% இருக்குது. இப்போதைக்கு ஆட்சன்ஸை கொண்டுறது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைன்றது நான் அந்த இடத்த சொல்லிக்கிறேன். பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு ஆட் லிமிட்டுக்குள்ளே போயிடும். ஆட் லிமிட் விழுது அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து ஆட் ஷோ பண்ண மாட்டாங்க ஃபர்தராக. ஓகேவா? ஸோ ஒரு சில டைமில் ஆட் லிமிட், அதாவது பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படின்னும் போது ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ கேரண்டிஸ் கொடுக்க முடியாது அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? சரி, தென் இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான மேட்ரு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தென் எஸ்டர்டே வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். 0.8 சென்ட்ஸு. தென் எஸ்டர்டே ஓவரால் டிராஃபிக் 2300 பேரும் இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான கிளிக்ஸ் பார்க்குறீங்க. இப்போ டூடேவில் வந்து உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன். சரியா? ஸோ டூடேவில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஓவரால் இந்தியா 1070 பேர் இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. 2 ஆடுகளுக்கு 0.04 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சிபிசிங்க பாருங்கள், சிபிசி பேஜ் ஆர்பிஎம் 0.04 சென்ட்ஸ். ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா 0.04 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டியது. சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.02 சென்ட்ஸ். அப்படின்னா ஒரு கிளிக்கு 0.02 சென்ட்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னா 2 கிளிக்கு 4 சென்ட். கரெக்டாக டூடேவில் வந்திருக்கா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரது? ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் கண்ட்ரி வைஸ் பார்த்தாச்சுன்னா இங்கே உங்களுக்கே தெரியும், ஓவராலாக நமக்கு இந்தியாவில் தான் நமக்கு அதிகமான டிராஃபிக் கிடச்சிருக்கு. டைர் 1 கண்ட்ரி பொறுத்தவரைக்கும் யுனைடெட் அரபு, ஸ்ரீலங்கா, தென் நைஜீரியா,
எப்படி சொல்கிறது, பேஜஸ் ஒன்று ஒன்று இருந்தாலும் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு 19 பேர் வந்திருக்காங்கன்னும் போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்னன்றது சொல்லுங்கள். தென் அது போக இந்தியா, சிங்கப்பூர் யூனிட்ஸ்லேருந்து பார்த்துச்சுன்னா லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலில் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு $1க்கும் கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்காம போவீங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஒவ்வொரு பிகினரும் என்னோட சேனல் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பேசிக் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து எனக்கு $1 கம்மியாக நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் சம் டேஸ்க்கு அப்புறம், சம் மந்த்துக்கு அப்புறம் பர் டேவுக்கு நம்ம $1000 விதத்தில் ஏர்ன் பண்ணுவோம். அன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும், ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. சரிங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா.